அடர்ந்த மரங்களுக்கிடையே நிழலில் ரம்மியமான இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த மரங்களுக்கிடையே ஒரு பட்ட மரத்திற்கு உச்சியில் ஓர் கிளியொன்று உட்கார்ந்திருந்து தன் கனவுகளை சுமந்த வண்ணம் அந்த பட்ட மரத்தை பார்த்து சொன்னது, என் குஞ்சுகளுக்காக உன் உடலில் சிறு துளையொன்றை இட முடியுமா என்று கேட்டது. கிளியே, மரம் சிரித்து கொண்டே, நான் இன்னும் சில நாட்களில் உதிர்ந்து விடுவேன். என் வேர்களும் வீரியமற்று போய்விடும். அப்பொழுது நான் மண்ணோடு சாயும் போது நீயும் குஞ்சுகளும் சாய்ந்து மண்ணோடு மண்ணாகி போய்விடுவீர்கள் என்றது மகுனமானது கிளி. நீண்ட நேர இடைவெளிக்கு பின் தன் சிறகுகளை விரித்தபடியே மீண்டும் ஓர் முறை, என் குஞ்சுகளை காப்பதற்காக உன்னுடலில் புந்திடவா என்றது. மரம் மௌனமானது. மகுனம் சம்மதம் என்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டு கிளி மரத்தில் பொந்திட்டு தன் குஞ்சுகளை அடகாத்தது. கிளி மரத்துடன் தொடர்ந்து பேசியது. இங்கே யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நீ விழுவதற்கு முன் என் குஞ்சுகள் வானத்தில் பறக்க அவைகளுக்கு நான் சிறகடிக்க கற்றுக் கொடுப்பேன். அப்பொழுது நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ சரிவதற்கு முன்னே என் குஞ்சுகள் உன் பொந்திலிருந்து வெளியே வந்து சிறகுகளை விரிப்பார்கள். அப்பொழுது உன் உடல் எனக்கு வீடு மட்டுமல்ல, என் குஞ்சுகளுக்கான முதல் பாடசாலையுமாகும் என்றது கிளி. நீ இல்லாத நாளில் உன் உணர்வுகள் அவர்களை காப்பாற்றும். மரம் சந்தோஷத்தில் கண்ணீராக இலைகளை சொரிந்தது. ஒன்றிலிருந்து மரம் உலர்ந்தானும் மரப்பொந்திலிருந்து புதிய பிறப்புகள் பறந்த வண்ணமே இருந்தன. அவை புதிய உலகை நோக்கி தங்கள் சிறகுகளை மெல்லச் சிறகடிச்சின. பொந்திலிருந்து வெளியே வந்த அந்த பறவை மெல்லச் சிறகடித்து பறந்தது.